இறைவனின் பார்வையில் அனைவரும் சமமே. கடையிலிருந்து ஓர் அழகான கண்ணாடி பாத்திரத்தை வாங்கி வருகிறோம். அந்த பாத்திரம் நம் கைகளிலிருந்து நழுவி விழுந்து உடைந்து போனால் அதை நாம் பெரிதுபடுத்துவதில்லை. வேறு பாத்திரம் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆறுதல் கொள்கிறோம். ஆனால் அதே பாத்திரத்தை வேறு எவரேனும் போட்டு உடைத்துவிட்டால் நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடிவதில்லை. இதைத்தான் மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்று கூறுவார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அங்கத்தினரிடமும் ஏதேனும் ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் இரத்த சம்பந்தம் என்பதால் அனைவரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதில்லை. சந்தோஷமாக சகித்து கொள்கிறோம். அதே குறைகள் வெளியில் உள்ளவர்களிடம் இருந்தால் நாம் சகித்து கொள்கிறோமா? இது மிகவும் சிந்திக்கத்தக்க ஒரு விஷயம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பார்கள். நாம் அனைவரும் ஒரு பெரிய மனித குல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நம் அனைவருக்கும் பரமாத்மா இறைவனே தந்தையாக இருக்கிறார். இறைவன் நம் அனைவரையும் சம பார்வையில் பார்க்கிறார். இறைவனை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவரின் குழந்தைகளான எல்லா மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இத்தகைய நேசத்திற்கு ஜாதி, மதம், இனம், நிறம் போன்ற பாகுபாடுகள் கிடையாது. எனினும் இவ்வாறு நேசிப்பது சாத்தியமற்றது, நடைமுறைக்கு ஒத்து வராதது என்று வாதாடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்னைப் போல பிறரை என்னும் தன்மையை அனைவரும் கொண்டிருந்தால் அனைவரையும் ஒரே குடும்பமாக உயர்ந்த எண்ணம் நிச்சயமாக ஏற்படும். நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக செயல்பட்டால் அற்புதமான காரியங்களை சாதிக்க முடியும். இன்றைய கனவுகள் நாளைய உண்மைகளாக நிச்சயம் உருமாறும். இத்தகைய சகோதரத்துவ மனப்பான்மையே உலக மாற்றத்திற்கு அஸ்திவாரமாக அமையும். சிந்தனை துளி. பலவித மலர்களையும் இலைகளையும் கொண்டு உருவாவதுதான் ஒரு பூங்கொத்து. நம் மனித குல குடும்பம் கூட ஒரு பூங்கொத்துதான்.